வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு பலன் தேவை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பலன் தேவை. நாம் இதில் குறைபட்டிருப்போமானால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு பலன் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உன்னத தேவன் உங்கள் குடும்பங்களில் இந்த நாளில் சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நம் கர்த்தருடைய ஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நம் கர்த்தருடைய ஜனமாக இருக்க முடியும். அவருடைய ஜனத்திற்கு இந்த 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் என்னை நடத்திடு.